பிரைட்டனிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலி ஓரலாகவும் க்ரீம்ஸாகவும் அதாவது ஐவியாகவும் தான் நமக்கு இந்த ஸ்கின் பிரைட்டனிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்க முடியும். இதில் க்ரீம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அதோட பின்விளைவுகள் அந்த அளவுக்கு இருக்காது. பட் நீங்கள் டேப்லெட்ஸாக எடுக்கிறீங்க, ஐவியா எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரோட கன்சல்டன்ட் இல்லாமல் நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, உங்களுக்கு எந்த அளவுக்கு எம்ஜி கொடுக்கணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நிறைய குளுட்டோதைன் டேப்லெட்ஸ் நிறைய பேர் இப்போ ப்ரமோட் பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் நிறைய பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குமானா இருக்காது. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு நிறைய ஸ்வீட் ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு குளுட்டோதைன் ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் க்ரீம்ஸ், சோப்ஸ் இதெல்லாம் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் டேப்லெட்டாக எடுக்கிறீங்க இல்லை ஐவி போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க. அவங்க கிட்ட உங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளுட்டோதைன் ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கலாம். இந்த குளுட்டோதைன் ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது வேலை காமிக்கும். அதுலேருந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களோட மெலனின் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு நீங்கள் திருப்பியும் பழைய ஸ்கின் டோனுக்கே வந்துடுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணணும்னா டேப்லெட் அண்ட் ஐவி இது ரெண்டும் ஒரு சேஃபஸ்ட் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலயமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் தெரியும். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி தப்பாக டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டொமக் ப்ராப்ளம், அப்புறம் ஸ்கின் ரியாக்ஷன், கிட்னி ப்ராப்ளம், லிவர் கிராப் ப்ராப்ளம், ஆஸ்துமா இந்த மாதிரியான பின்விளைவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குளுட்டோதைன் ப்ராடக்ட் இன்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் பார்க்க முடியும். இந்த குளுட்டோதைன் ப்ராடக்டால் ரொம்ப சூப்பராக அது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், உங்களுக்கு நல்ல ஸ்கின்னை கலர் பண்ணி கொடுக்கும். பேசிக்கலி இதோட அளவு 250 mgலேருந்து 500 mg வரைக்கும் எடுக்கலாம். அதை தாண்டி எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது உங்களுக்கு தேவைப்படாது. இதுவே போதுமானது. அந்த அளவே உங்களுக்கு நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்கள் ஸ்கின்ல கொடுக்க தான் செய்யும். உங்களுக்கு ஸ்கின் கேர் பற்றின சயின்டிஃபிக்கான வீடியோ வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.